லோகத்துல எல்லாரும் இந்த தர்மத்தை பற்றியே இவனுடைய சரணத்தை அடையலாம் என்று மகர்ஷிகள் பிரகலாதாதிகளுக்கு சொல்லிவிட்டு பகவான் அந்தர்தானமானார். சுகர், பிரகலாதன், நாரதர் போன்ற மகான்கள்லாம் அத்தகைய பாகவத தர்மமாகிய இந்த பஜன சம்பிரதாயத்தையே லோகத்துக்கு காண்பிச்சார்கள். கதாசிரவணம், நாம சங்கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம் முதலான பக்தி மார்க்கம் கலவு பக்திகி கலவு பக்திகி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா என்று இந்த பக்தி மார்க்கத்தினாலேயே சுலபமாக பகவானை நாம் அடையலாம், சுலபமாக மனோலயம் ஏற்படும். அதனால கடினமான சாதனங்கள் வேண்டாங்கிறார். அலம் விரதிகி அலம் கீர்த்திகி அலம் யோகிகி அலம் மகைகி அலம் ஞானகதாலாபிகி பக்தி ரேகைவ முக்திதான். எனக்கு அந்த பலன்லாம் வேணுமே. யத்பலம் நாஸ்தி தபசா நயோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்ய கலவு கேசவ கீர்த்தனாத் என்று இத்தகைய கேசவ கீர்த்தனம் என்கின்ற உத்தமமான தர்மம் ஒன்றினாலேயே நமக்கு க்ஷேமம் உண்டு என்று காட்டப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் மகாபாபியாயிருந்த துந்துகாதி கூட உத்தமகதி அடைஞ்சான் என்று சொல்லி கிமுத ஸ்ரத்தையாகிருணன் சொல்றது போல பக்தி ஸ்ரத்தையோடு யார் பாகவத சிரவணம் நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்களோ அவர்களை பத்தி கழிப்பானே. ஆரம்பத்துல சொல்லி அனுஷ்டானத்தை காட்டிலும் உத்தாரணம் முக்கியம் அப்படிங்கிறதுனால எல்லா விதத்தையும் அனுஷ்டானம் பண்ண முடியாத நிலையில தானே லோகத்துல கலியில ஜனங்கள் இருக்கிறார். இவர்களை உத்தாரணம் முக்கியம்னு வரும்பொழுதுதான் நாம சங்கீர்த்தனம், கதாசிரவணம், க்ஷேத்திர யாத்திரைகள், மகான்களுடைய தரிசனம் இதெல்லாம் நம்மளை கரையேற்றும் அப்படிங்கிறதுக்காக கலியில இதுக்கு பிராதானியம் கொடுத்தே புராணங்கள் பேசுறது. மகாட்சேத்திரங்கள்லாம் இருக்கு, மகா தீர்த்தங்கள்லாம் இருக்கு. எந்த காரணத்தினாலேயாவது அந்த வழியா போய்விடுவான், அதுக்குள்ள அவன் போய்விடுவான். போகும்போது மகாபாகங்கள்லாம் அதை நிவர்த்தி ஆக்கிவிடும். எந்த ஒரு வியாஜத்தினாலேயாவது புண்ணிய தீர்த்தங்களை இவன் சம்பந்தப்பட்டுடுவான். எங்கேயாவது எதுக்காவது ஒரு பெரிய மகான் வருவார், யாதృச்சிகமா அவரை பார்த்துடுவார். அப்படி இவனுடைய சுமைகள்லாம் குறைஞ்சால் ஒழிய இவனால் பிராயச்சித்தம் பண்ணிக்க மாட்டானே. பண்ணிக்கிறதுக்கு இவனுக்கு சக்தியும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அதனால சபாவமாகவே எதிர்ச்சவாகவே இவனுடைய பாபங்கள்லாம் குறையணும், புண்ணியங்கள்லாம் இவனுக்கு உண்டாகணும், சுலபமாக பகவத் பக்தி உண்டாகணும். அப்படிங்கிறதுக்காக பகவான் கிருபாளுவா இருக்கிறதுனாலே எந்த ஜீவனையும் கைவிட்டுடக் கூடாதுங்கிறதுனாலதான் கலியில ஸ்ரீரங்கம், பண்டரிபுரம் முதலிதான மகாட்சேத்திரங்களை ஏற்படுத்தி காவிரி, கங்கை, யமுனை முதலிய புண்ணிய தீர்த்தங்களை இப்பொழுதும் ஓடும்படியாக செய்து பரமபாகவதால் தீர்த்தங்களுக்கும் தீர்த்தங்களாக நடமாடும் கோவிலாகக்கூடிய பரமபாகவதால் எல்லாரும் அங்கங்க சஞ்சரிக்கும்படியாக செய்து பகவநாம கீர்த்தன கதாசவனாதி பக்தி மார்க்கமாகிய சுலபமான மார்க்கத்தை ஜனங்களுக்கு காட்டி இவ்வளவு ஜனங்களையும் கரையேற்றணும் என்று ஜெகதுத்தாரகனார்க்கூடிய பகவான் சங்கல்பிச்சிருக்கிறார். மகா கிருபாலுமான மகர்ஷிகள், வியாசாதி மகர்ஷிகள் எவ்வளவோ கர்மயோக ஞான யோகாதி யோக சாதனங்களையும் வர்ணாசிரம தர்மங்களையும் அதுக்குள்ள பிராயச்சித்தங்களையும் அவர்கள்தான் எழுதினார்கள். அப்படின்னும் கூட மகா கிருபாலுமான அவர்கள் இந்த ஜனங்களுக்கும் ஒரு கதியை காண்பிச்சிருக்கிறாளே, அதுதான் ஆச்சரியம். அவன் சாஸ்திரத்தை எழுதினவா ஆகாதான், அதே சாஸ்திரத்துல இந்த ஜனங்களுக்கும் ஒரு கதியை காண்பிச்சிருக்கார்கள். கலவு கல்மழஜித்தானா பாபத்ரவியோப ஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானா கதி கோவிந்த கீர்த்தனம் இதெல்லாம் கூட சாஸ்திரம் தானே. சாஸ்திரகாரால் பண்ணினதான இந்த ஸ்லோகங்களும் இதுவும் புராணங்கள்லையும் ஸ்மிருதிகள்லையும் தானே இருக்கு. இத்தகைய ஒரு கதியை காண்பிச்சார்களாம் சர்வ ஜனங்களுக்கும். அதனாலதான் கொஞ்சமாவது கிருஷ்ணா அப்படின்னு தலதூக்க முடியறது. இல்லாத போனா இந்த கோரமான கலியில நமக்கும் கதி உண்டான்னு ஏங்கி ஏங்கி சாகிறது தவிர்க்க நமக்கு ஒரு கதி உண்டுன்னு தைரியமா இருக்க முடியறது. அதை காட்டிலும் நமக்குத்தான் கதி உண்டுன்னு கூட சொல்ல முடியறது. கலவு கலவு நாஸ்தியேவ 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 கதிர் அந்நியதா ஹரேர் நாமைவ 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 மம ஜீவனம். மேல நாளைக்கு காலமே பாகவத பாராயணங்க உண்டு. 9 மணிக்கு மேல உஞ்சவருத்தி உண்டு. வழக்கப்படி 2 வேளை பிரவச்சனம் உண்டு. ராத்திரி டோலோத்சவம் உண்டு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே
மரணம். ஜெய் சத்குரு மகாராஜ் கி. முக்தோஸ்மி சரீரபந்தாத் சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஜன்மாத்யஸ்ய யதோன்மயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवनं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि. यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपमतितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये. नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं. गोपिका जीवनस्मरणं. வேதம் முதலியங்களையும் அதனுடைய அர்த்தங்களே தர்மங்களே நமக்கு சொல்லும்படியான ஸ்மிருதிகளையும் நம்ம ஸ்மிருதியை சொன்ன பிரகாரம் அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்சே ராஜரிஷிகளுடைய சரித்திரங்களை சொல்லக்கூடிய இதிகாசங்களையும் பல்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய புராணங்களையும் வேதத்தினுடைய தர்ம பாகத்தை விவரிக்கக்கூடியதான ஜெய்மினிய சூத்திரங்களையும் வேதத்துல பிரம்மமீமாம்சை என்கின்ற பிரம்மசூத்திரங்களையும் இவ்வளவு சாஸ்திர சமூகத்தையும் சம்ரட்சிப்பதற்காக வந்த வியாச பகவான் இவ்வளவையும் ரட்சிச்சும் இவ்வளவு சாஸ்திரங்களை பிரகடனம் பண்ணியும் ஆனால் மனசுல சமாதானம் இல்லாதபடி ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற இந்த கிரந்தத்தை அருளி செய்தார். அப்போ பகவத அனுபவத்துக்கு பாகவதம் தவிர மற்ற அவ்வளவு சாஸ்திரங்களும் போராது என்று அர்த்தமாச்சு. ஆகினால் அவ்வளவு சாஸ்திரங்களிலும் சிரமப்பட வேண்டாம். கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி, சாஸ்திரங்கள் விஸ்தாரமாக இருக்கு. அந்த சாஸ்திரங்களை ஒரு மனுஷன் படிச்சும் ஆளாத, ஆயுசும் போராது, புத்தியும் போராது, காலமும் போராது. அதனாலே அதுல பரிசிரமப்பட வேண்டாம் என்று சொல்லி எந்த ஒரு சாஸ்திரத்தை படித்தால் போதும்னா கிமன்யைஹி சாஸ்திரிக்கு பிரமாபகைஹி, பிரமையை தரக்கூடியதே தவிர பிரமையை நீக்கக்கூடியதாக இல்லை. அப்படி இருக்க ஒரே சாஸ்திரம் நமக்கு சர்வ சந்தேகங்களையும் நீக்கி சாஸ்திரங்களுடைய பரம பிரயோஜனம் ஏதோ அத்தகைய பகவத அனுபவத்தை தரணும். பகவத அனுபவம் தான் எல்லா சாஸ்திரங்களுடையவும் பிரயோஜனம்.
புனகம் மறுபடியும் மறுபடியும் படிச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரித புனப்புனகா இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேஜோ நாராயண சதான். பல சாஸ்திரங்களை படிச்சோம், அனுபவம் வரலே பல பேருக்கு. ஒன்றும் படிக்காத எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவன் அனுபவத்தினுடைய உச்சி வரையிலும் போயிடுறான். அப்போ சாஸ்திரங்களை படிச்சு சமப்பட வேண்டாம். ஆனால் ஏகம் பாகவதம் சாஸ்திரம் முக்திதானேன கர்ஜதி என்று பாகவதம் என்கின்ற ஒரே சாஸ்திரம் போரும் நம்ம சம்சார பந்தங்களிலிருந்து நீக்கி இங்கேயே பூர்ணமான பகவத அனுபவத்தை கொடுத்து வச்சு விடுறது. சம்சார பந்தத்திலிருந்து நீக்கின்னு சொன்னால் எங்கேயோ போய் மோட்சத்தை அடையிறது அப்புறம் கேட்டோம். இங்க இவ்வளவு பந்தங்கள் நிர்பந்தமா இருக்கும் பொழுது கூட ஆனால் நம்ம சுதந்திரமா வச்சு விடுறது பாகவதம். இங்கேயே அந்த பகவத அனுபவத்தை கொடுத்து விடுறதானால் அத்தகைய அனுபவத்தை நமக்கு தரணும் என்கின்ற பரமகிருபாளுவான சாட்சாத் நாராயண கலாவதாரமா இருக்கக்கூடிய வியாசாச்சாரியால் மற்ற சாஸ்திரங்களை எழுதினதுனாலே சாஸ்திரங்களை பிரகடனம் பண்ணினாலே மனசுல சமாதானம் இல்லாதபடி ஆனால் பகவத்குண அனுபவ பிரதானமாகக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தை அருளி செய்த பிறகுதான் பூர்ண சந்தோஷத்தை அடைஞ்சார் என்று சொல்கிறார். அதனாலே பாகவதத்தினுடைய பிரதம ஸ்லோகத்திலேயே எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கிருஷ்ண தியானம் பண்ணுவோம் என்கிறார். சத்தியம் பரம் தீமஹி, எல்லாருமாக கிருஷ்ண தியானம் பண்ணுவோம் என்கிறார். கிருஷ்ண தியானம் தான் சர்வசாஸ்திரங்களுடையவும் பிரயோஜனம் என்று நிர்ணயம் பண்ணியிருக்கிறதுனாலே எல்லாரும் கிருஷ்ண தியானம் பண்ணுவோம். ஏன் கிருஷ்ணனை தியானம் பண்ணணும் என்றால் கிருஷ்ணன் தான் சத்தியமான நித்தியமான சாஸ்வதமான பொருள். அதனாலே சத்தியம் பரம் தீமை, அழியாத சாஸ்வதமான பொருளுக்குத்தான் ஒருத்தனை ஆசைப்படுவனே தவிர அழியக்கூடிய பொருள் ஆனால் பகுப்பிரயாசப்பட்டு ஆனால் அல்பத்தை அடைகிறவன் புத்திசாலி அப்படின்னு சொல்லலாமோ? பிரயாசையே இல்லாமல் சாஸ்வதமான பொருளை அடைகிறவன் தான் புத்திசாலி என்று சொல்லணும். பகுப்பிரயாசம் இருக்கு சம்சார விஷயங்களுக்கு. சம்சார விஷயங்கிறது இப்பொழுது லோகத்தில் நான் எதை கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு அனுபவிக்கிறோமோ இதுதான் சம்சார விஷயம் நினைச்சுக்க வேண்டாம். பிரம்மலோக பரியந்தம் சம்சாரம். அதனால பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோர்ஜுனா மாமுபேஷ்டித கவுந்தேஜ புனர்ஜன்ம நவித்யதே என்கின்றதுனாலே பிரம்மலோக பரியந்தம் போனாலும் கூட ஒண்ணு அந்த பிரம்மலோகம் நம்மளை விட்டு நீங்கிவிடும், இல்லை நம்ம நீக்கிவிடும். பிரம்மலோக பரியந்தம் இருக்கக்கூடிய சர்வ சுகமும் அனித்தியம் என்கின்றதுனாலேயே அசத்தியம்னு சொல்லப்படுறாரு. தாத்காலிகமாக எது இருக்கோ அதை சத்தியம்னு ஒத்துக்கிறது இல்லை வேதாந்திகள். நிரந்தரம் எது இருக்கோ அதுதானே சத்தியம். தாத்காலிகமா இருக்கு, எதுவும் தாத்காலிகம் தானே. எதுவும் தாத்காலிகம். நல்ல அழகா இருக்கேன் தாத்காலிகம் தானே. கொஞ்ச நாள்ல வார்த்திக்கம் வந்து விடுறது. நல்ல பலம் இருக்கேன் தாத்காலிகம் தானே. ஆரோக்கியம் தாத்காலிகம் தானே. சதிக்கு பதி தாத்காலிகம் தானே. பதிக்கு சதி தாத்காலிகம் தானே. ரெண்டு பேருடைய சம்யோக சுகமும் தாத்காலிகம் தானே. அல்லது அதுக்கு சாதனமான கிரகம் தாத்காலிகம் தானே. நீ சாப்பிட்ற ருச்சியும் தாத்காலிகம் தானே. நீ சம்பாதிக்கிற பணமும் தாற்காலிகம் தானே. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான உலக வாழ்க்கையும் தாற்காலிகம் தானே. இதுக்கு ஆரம்பமும் முடிவும் தெரிகிறதே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிறந்தே அப்படின்னு பிறந்த நாள் கொண்டாடுறியே, அதுபோல உனக்கு பின்னாடி இருக்கிறதா செத்த நாள் கொண்டாட போறாளே. அதனால பிறவிக்கும் சாவுக்கும் மத்தியில இருக்கிற நாட்களை சாஸ்வதம் எப்படி நினைக்க முடியும்? தாற்காலிகம் தானே. தாற்காலிகம் உலகம், தாற்காலிகம் ஜீவனம். தாற்காலிகம் ஜீவனத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் தாற்காலிகம். எது சாஸ்வதமானதுனால் கிருஷ்ண சரணம் ஒண்ணுதான, அதுதான் சாஸ்வதமான. அதனால சத்தியம் பரம் தீமிகி, அந்த சாஸ்வதமான கிருஷ்ண சரணத்தை அடையாத வரையிலும் தாத்காலிகமான லாபத்தை அடைஞ்சு அதனால என்ன நிம்மதி கிடைச்சிட போறது. கையில கிடைச்சது கூட ஆஹா என்று சந்தோஷமா அதை வாங்கிக்கலாம், அடுத்த க்ஷணம் மறைஞ்சு போயிடுறதே. உலகத்தில் நீ எதை அனுபவிச்சாலும் தாத்காலிகமா இருக்கிறதுனால விவேகிகளான பெரியவர்கள் இதை தள்ளுறார்கள், சீச்சின்னு தள்ளுறார்கள். ஆனால் எது சத்தியமாக இருக்கோ அதை ஆசைக்கணும் என்று சொல்லுகிறார். அத்தகைய கிருஷ்ண சரணத்தை தியானம் பண்ணுவோம்னு. அந்த கிருஷ்ண சரணத்தை தியானம் பண்ணினாதான் நம்முடைய ஹிருதயத்தில் உள்ள சர்வ தாபங்களும் நீங்குங்கிறதுனால அவனை தியானம் அழிக்கிறார். அந்த கிருஷ்ண சரணமானது நித்தியம் சாஸ்வதமானது, அதுதான் பரபிரம்மம். அந்த பரமாத்மாவை அனுபவிப்போம், பரமாத்மாவை அடைவோம்ங்கிறார். அந்த பகவான் ஒருவன், அந்த பரமாத்மா ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன நிதர்சனம்னா நீ இருக்கியே அதுவே நிதர்சனம். ஏனால் பிம்பம் இல்லாது போனா பிரதிபிம்பம் இருக்காதே. கிருஷ்ணன் இல்லாது போனால் நீ இருக்க முடியாது. நீ ஒருத்தன் இருக்கியே, உலகம்னு ஒண்ணு இருக்க. இந்த உலகம் யாரால இருக்கு? அவன் இல்லாது போனால் உலகம் இல்லை, அவன் இருந்தா உலகம் இருக்கு. எத்திர திரிசர்கோ மிருஷா என்று சொல்லுது. இந்த உலகம் இருக்குன்னு உனக்கு தெரியுது இல்லையா? அப்போ அவன் இருக்கிறான்.
இந்த உலகத்துக்கு ஆதாரம் அவன் தான். அவன் இல்லாதபடி உலகம் இருக்காது. அப்படிங்கிறதுனாலே ஜன்மாத்யஸ்ய யதோன்வஜாதிகடதஸ்தார்த்தேஷ வித்யஸ்வராட். சுவர் இல்லாம சித்திரம் எழுத முடியாது. ஆகினாலே ஜகத்துக்கு ஆதாரமான ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் தான் இந்த ஜகத்து தோன்றுகிறது. ஜகத்தை சத்தியம்னு எடுத்துக்கோ, மித்தியன்னு எடுத்துக்கோ, ஜகத்துக்கு காரணம் அவசியம். மித்தியங்கிற வேதாந்திகளும் ஒரு காரணத்தை மித்தியன்னு சொல்லல, காரணத்தை சத்தியம் சொல்றதுக்காகதான் ஜகத்தையே மித்தியங்கிறாவா. ஜகத்து மித்தியன்னு சொல்ற வேதாந்திகளும் இது கல்பனை தான், இது ஒரு பாம்பு தான், பாம்பு போன்ற கல்பனை தான் அப்படின்னாலும் கூட அதுக்கு ஒரு சத்தியமான தாம்பு அங்க இருக்க வேண்டும். ஒரு கயிறு நெளிஞ்சு இருக்கு, அந்த கயிறுல பாம்புங்கிற பிரமம் உண்டாகிறது. அப்படிங்கும் பொழுது அவள் இந்த பாம்புங்கிற பிரமையங்கிறாளே தவிர கயிற்ற பிரமைன்னு சொல்லலை இல்லையா. ஜெகத் சத்தியம் அசத்தியம் தான் நேபதேதி மதிர்மமே ஸ்ரீ கிருஷ்ணச்சரணாம் போதும் சத்தியமேவ விசானதாம் என்கிறார். அதனால அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சத்தியம் சத்தியமே. இந்த அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது அந்த இடத்துல பாம்பு கயர். பாம்புங்கிற பிரமம் உண்டாகிறது. நீ ஜகத்தை சத்தியம் நித்தியம்னு நிர்ணயம் பண்ணினா நிர்ணயம் பண்ணிக்கோ, இல்லாத போனா போ. எங்களுக்கு அது உத்தேசம் இல்லை. எங்களுக்கு அந்த வஸ்துவ சத்தியம்னு சொல்லணும். அதிஷ்டானமாக கூடிய பிரம்மஸ்வரூபத்தை சத்தியம்னு சொல்றதுதான் எங்களுக்கு உத்தேசம். அப்படின்னு சொன்னால் ஸ்ரீகிருஷ்ணன் தானே பரபிரம்மம், பூர்ணம் பிரம்ம சனாதனம் என்று ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜமே சத்தியம் அப்படின்னு காட்டுறதுதான் இங்க உத்தேசமா. ஜகத்தை மித்தியன்னு எடுத்துட்டாலும் சத்தியம்னு எடுத்துட்டாலும் காரணம் அவசியம். மித்தியன்னு எடுத்துட்டாலும் அங்க ஒரு தாம்பு கயிறு இருந்தால்தான் பாம்புங்கிற பிரமம் உண்டாகும் பொழுது பாம்புங்கிற பிரம வேணா பொய்யா இருக்குமே தவிர பாம்புங்கிற கயிறு சத்தியமா தானே இருக்கும் என்கின்றதுனால சத்தியமான காரண வஸ்து ஒன்று தேவைப்படாது. ஜகத்தை சத்தியம்னு எடுத்துட்ட வேதாந்திகளானாலும் கூட பிரசித்தம் அதுக்கு காரண வஸ்து சத்தியம் அப்படிங்கிறது. ஜன்மாத்யஸ்ய யதஹ அஸ்ய இந்த ஜகத்திற்கு சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம் இது மூன்றும் யாரிடத்திலேருந்து உண்டாகிறதோ அந்த சத்தியம் பரந்தீனே. அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணுவோம். தங்கம் இருந்தாதானே பூஷணங்கள். பூஷணங்கள் தங்கம் இல்லாத பூஷணங்கள் வந்துடாதே. அதனால பூஷணங்கள் விசித்திரமா இருக்கு. இது நகை என்றும், இது குண்டலம் என்றும், இது மோதிரம் என்றும், இது வளை என்றும் பலவிதமான நாம ரூபங்களிலே பூஷணங்கள் காணப்பட்டாலும் ஏகவிதமாக ஹரிம் ஏக ரசம் என்று சொல்லும்படியாக ஏகவிதமாக கிருஷ்ணஸ்வரூபம் உண்டியே தெரியறது. தங்கம் உண்டிதானே தெரியறது, தங்கம் உண்டிதாங்க தெரியறது. ஆனால் நாம ரூபங்கள் தெரியறது. மோதிரம், மோதிரம்ங்கிற ஆக்கிருத்தியினால் அதை மோதிரம் சொல்றோம், அதுக்கு மோதிரம்னு பேர் வச்சிருக்கிறோம். சங்கிலியினால், சங்கிலிங்கிற ஆக்கிருத்தியினாலே அதுக்கு சங்கிலின்னு பேர் வச்சிருக்கிறோம். சங்கிலிங்கிற ஆக்கிருத்தியும் தெரியறது. வளைங்கிற ஆக்கிருத்தியினாலையும் வளைங்கிற ரூபம் தெரியுது. வளைகிற பிரீதி பேர் வச்சிருக்கிறோம். பரமார்த்தமாக அங்க இருக்கிறதுனால தங்கம் தான், தங்கம் தான் விளையா இருக்கு, தங்கம் தான் சங்கிலியா இருக்கு, தங்கம் தான் மோதிரமாக இருக்கு. அப்படிங்கும் போது இருக்கிற வஸ்து தங்கம் தானே. அங்க அனந்த கோடி நாம ரூபங்கள் தெரியலாம், இருக்கிற வஸ்து கிருஷ்ணன் தானா. அனந்த கோடி நாம ரூபங்கள் தெரியும், இருக்கிற வஸ்து கிருஷ்ணன் தான் என்கின்றதுனாலே ஜன்மாத்யஸ்ய யதஹ எந்த கிருஷ்ணஸ்வரூபமான பிரம்மத்துல இருந்து சர்வ ஜகத்தும் தெரிகிறதோ அந்த ஜகத்துக்கு தோற்றத்துக்கோ அல்லது நிலைச்சிருப்பதற்கோ லயத்துக்கோ காரணமான அந்த பரமார்த்த சத்தியமான கிருஷ்ணஸ்வரூபத்தை தியானம் பண்ணுவோம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத், அன்வயாத் அப்படிங்கும் பொழுது அவனை காரணமாக சொல்லும் பொழுதுதான் பொருந்துறதா. ஏனென்றால் இந்த தூணுக்கு இந்த தூண் காரணம்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த தூண் இருக்குன்னு அந்த தூணுக்கு தெரியாதே. இந்த தூண் இருக்குங்கிறதுக்கு எது பிரமாணம்னால் அந்த தூண் இருக்க அது சொல்ல முடியாது. ஒரு பொய்க்கு பொய் பிரமாணமாகாதே. இந்த தூணுக்கு அந்த தூண் இருக்கிறது தெரியாது. உலகம் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? இன்னொரு உலகம் இருக்க சொல்ல முடியாது. ஏனால் ஆகாசத்துக்கு பூமி பிரமாணமாகாது, பூமிக்கு ஆகாசம் பிரமாணமாகாது. ஏன்னா பூமி இருக்குன்னு ஆகாசத்துக்கு தெரியாது, ஆகாசம் இருக்குன்னு பூமிக்கு தெரியாது. ஒரு மரம் இருக்குன்னு ஒரு மரத்துக்கு தெரியாது, ஒரு குடம் இருக்குன்னு ஒரு குடத்துக்கு தெரியாது. அதனால அந்த குடம் இருக்கிறதுக்கு பிரமாணம் இந்த குடம்னு சொல்ல முடியாது. அந்த மரம் இருக்குன்னா அந்த மரம் இருக்கிறதுக்கு பிரமாணம் இந்த மரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாட்சியாகாதே, தெரிஞ்சாதானே சாட்சி. அப்ப யாருக்கு தெரிகிறதுனால் ஆகாசம் பூமி உள்பட சர்வலோகம் யாருக்கு தெரிகிறது? அந்தர்யாமிக்கு தெரிகிறது. ஏனால் ஆகாசம் இருக்கா, பூமி இருக்கா, சர்வம் இருக்கா? இருக்க யாருக்கு தெரியுது? எனக்கு தெரிகிறது. நீ யாரு? நீ யாருன்னு கேட்டுனுட்டியானா கிருஷ்ணன் புரிஞ்சுடுவான். நீ யாரும் கேட்டுனுட்டியானா கிருஷ்ணஸ்வரூபம் புரிஞ்சிடும்.
அப்போ உள்ள இருக்கக்கூடிய சித்ரூபமான பரமாத்மாவுக்கு தான் சர்வ ஜகத்தும் தெரியறது. அப்படிங்கும் பொழுது சர்வ ஜகத்துக்கும் ஆதாரம் பரமாத்மாவை தவிர பரமாத்மாவுக்கு ஆதாரம் ஜகத்து இல்லை. ஜகத்தை கொண்டு பரமாத்மாவை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரமாத்மாவை கொண்டு ஜகத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த ரகசியம் தெரியாதவாளுக்கு தான் உலகம்னு ஒண்ணு இருக்கு, இதை படைச்சவன் ஒருத்தன்னு பிகினிங்ல ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. உலகம்னு ஒண்ணு இருக்கு, ஏன்னா உலகம் தானே எல்லாருக்கும் தெரியாது. அதுக்காக உலகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு உலகத்தை சிருஷ்டிச்சான் பரமாத்மான்னு சொல்ல வேண்டியிருக்கு. உலகத்தை கொண்டு பரமாத்மாவை தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. உலகம் ஒண்ணு இருக்குங்கிறதே பரமாத்மா உள்ள இருக்கிறதுனால்தான் தெரியறது. பரமாத்மா போயிட்டான்னு சொன்னா பிரேதத்துக்கு உலகம் இருக்கிறது தெரியுமா? பிரேதத்துக்கு உலகம் இருக்கு தெரியுமோ? அப்போ ஜடம், சர்வ ஜட வஸ்துக்களுக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய சித்ரூபம் எது உண்டோ அதுதான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்படிங்கிறதுனால அந்த சித்ரூபமான பரமாத்ம ஸ்வரூபத்தை ஆதாரமாக கொண்டு சர்வ சிருஷ்டி ஸ்திதி சம்மாரமான ஜகத்தும் இருக்கிறது என்கின்றதுனாலே ஜன்மாத்தியசேயதா கிருஷ்ணன் தான் சர்வகாரணமான வஸ்துங்கிறார். அன்வயாத் அப்படி சொன்னாதான் பொருத்தம்ங்கிறார். இதரதஸ்சே அன்வயாது இதரதஸ்சே, அந்த பரமாத்மாவே ஜெகத்காரணமான வஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது வேற ஒரு காரணத்தை சொன்னா அது பொருந்தலை. பரமாத்மாவை காரணமா சொன்னா தான் பொருந்துறது. அப்படிங்கிறதுதான் அன்வயம் எதிரேக்கம். அல்லது காரிய வஸ்துக்கெல்லாம் காரணத்துல லயமாகிறது, இது எதிரேக்கம். காரணத்திலிருந்து காரிய வஸ்து உண்டாகிறது அன்வயம். பரமாத்மாவினிடத்தில் இருந்து பிரகிருதி உண்டாகிறது, நேச்சர், இயற்கை, சபாவம், மாய. அதுல இருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து காற்று, காற்றில் இருந்து தீ, தீயில் இருந்து தண்ணீர், தண்ணீரில் இருந்து நிலம், நிலத்திலே இவ்வளவு செடி கொடிகள், பசு பட்சிகள், மனுஷர்கள், தேவர்கள் என்கின்ற சிருஷ்டி கிரமத்தை சொல்லுவோமானால் ஆரம்பத்துல பரமாத்மாவே இருந்தான் என்றும் அவனிடத்துல படிப்படியா சிருஷ்டிக்க சொல்லிட்டு வரும். இது அன்வயம். வெதிரேகம்ங்கிறது காரியம் காரணத்துல பிரவேசிக்கிறது. சர்வநாம ரூபங்களும் மண்ணில லயமாகி மண்ணு பிரளய ஜலத்துல கரைஞ்சு, பிரளய ஜலம் பிரளயாக்னியில வறண்டு, பிரளயாக்னி பிரளய காற்றுல அணைஞ்சு, பிரளய காற்று ஆகாசத்துல ஒடுங்கி, ஆகாசம் அவ்யக்தத்துல ஒடுங்கி, அவ்யக்தம் ஆளிலை மேல படுத்துருக்கிற கிருஷ்ணா வயத்துள்ள ஒடுங்கி கடைசியில எதுனால் தனக்கு ஒடுங்கிறதுக்கு இடம் இல்லாம படுத்துருக்கு அந்த குழந்தை. ஏகோ விஷ்ணுவும் மகத்பூதம், எல்லாத்தையும் தான் சாப்பிட்டுட்டு தான் மட்டும் மிச்சப்பட்டதாகி சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் கிருஷ்ணன். பிரளய ஜலம் அதுல ஒரு ஆளிலே, அதுல ஒரு குழந்தை. புராணம் புரியிறாப்புல சொல்லும், உபனிஷத்து புரியிறாப்புல சொல்லாது. சத்து சித்து ஆனந்தம். சத்து அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் பிரளய ஜலம். சித்துங்கிறது ஆள் இலை, ஆனந்தங்கிறது அதுல படுத்து இருக்கிற குழந்தை. கடைசியில் எது மிச்சப்பட்டினால் சத்து சித்து ஆனந்தம் அதுதான் மிச்சப்பட்டது. மூணு சேர்ந்து பிரம்மஸ்வரூபம் அதுதான் மிச்சப்பட்டது. அதுல மற்றவைகள் எல்லாம் லயமாயிடுத்துன்றதுனாலே கடைசியில் எதிரேகமா சொன்னாலும் பிரம்மஸ்வரூபத்தில்தான் லயம். எல்லாத்துக்கும் சிருஷ்டி கிரமத்தை சொன்னாலும் பிரம்மஸ்வரூபத்தில இருந்துதான் சர்வமும் சிருஷ்டியாகிறதுங்கிறதுனால அன்வயாதி இதரதஸ்ச அர்த்தேஷு அபிஜ்ஞா. அப்படி பிரஜான மாத்திரமா இருக்கக்கூடிய நிர்குணமான நிராகாரமான பிரம்ம தத்துவம் மட்டிலும் போராதான் ஜெகன் நிர்வாகத்துக்கு. அது இருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லலாமா? அஸ்தி தேவோபலப்தவ்யா என்று உபனிஷத் சொல்றது. அது இருக்குன்னு மட்டும் தான் சொல்லலாம். ஆனால் உபயோகம் எதனாலே அப்படின்னு கேட்டனால் ஜெகன் நிர்வாகம் பண்ணணுமானால் நிர்குண பிரம்மத்தால ஆகாது. ஜெகன் நிர்வாகம் பண்ணணுமானால் ஜீவாத்மாவாலேயும் ஆகாது. ஜெகன் நிர்வாகம் தனக்குத்தானே பிரகிருதியாலேயும் ஆகாது. பிரகிருதி ஜடமா இருக்கிறதுனாலே தனக்குத்தானா நிர்வகிக்க முடியாது. ஜீவன் உதாசீனமா இருப்பதனாலே தனக்குத்தானே எதையும் செய்ய மாட்டான் அவன். பிரம்மம் நிர்குணமாயிட்டதுனாலே அதுக்கு ஒரு காரியம் பண்ணணுங்கிற சங்கல்பமே வராது. அதனால யார் தேவைப்படுதுனா கிருஷ்ணன் தான் வரணுமா? கிருஷ்ணன் தான் வரணும். கிருஷ்ணன் யாருன்னா நிர்குணமான பிரம்மமே கிருஷ்ணன் தான். சகல கல்யாண குண விசிஷ்டமான ஸ்வரூப லட்சணத்தை சொல்லும் பொழுது ரூபம் எத்த பிராகுர் அவ்யக்த மாத்தியம் பிரம்ம ஜோதிகி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்துவம் சாட்சாத் விஷ்ணு அத்தியாத்ம தீபா என்று ஸ்வரூப லட்சணம் பெற்ற தாயாரே சொல்றாள். பெற்ற தாயாரான தேவிகையே கிருஷ்ணனை பார்த்து நீ நிர்குணம் அவ்யக்தம் பரஞ்சோதிகி என்று ஸ்வரூப லட்சணமாக கிருஷ்ணனை சொல்றாள். இதெல்லாம் ஸ்வரூப லட்சணத்தை சொல்றது. அந்த ஸ்வரூபமே எந்த ஸ்வரூபம் பரஞ்சோதியாய் நிராகாரமாய் நிர்குணமாய் சித்ரூபமாய் கூட்டஸ்தமாய் சர்வகாரணமாய் எந்த ஒரு ஸ்வரூபம் பிரஜான மாத்திரமாய் இருக்கோ அதே ஸ்வரூபம் சர்வஜனாய் சர்வசக்தனாய் சர்வசுவாமியாய் சர்வகர்த்தாவாய் சர்வநியாமகனாய் சர்வ கர்ம பலப்பிரதனாய் சர்வ சரண்யனாய் நித்திய முக்தனாய் நிஜானந்த ஸ்வரூபனாய் இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணன் என்கின்ற சகல கல்யாண குண விசிஷ்டனாய் தோன்றுகின்றார்.
சகல கல்யாண குண விசிஷ்டனாய் சர்வகர்மாவாய் சர்வகந்தனாய் சர்வரசனாய் சத்தியசங்கல்பனாய் இத்தியாதி சமஸ்த கல்யாண குணங்களோடு கூடியவனாய் இருந்தால்தான் ஜெகன் நிர்வாகம் பண்ண முடியுங்கிறதுனால முதல்ல சர்வோபலட்சணத்தை சொல்லிக் கொண்டு பிறகு அவனுடைய கல்யாண குணங்களை நமக்கு நிரூபிக்கிறார். இப்போ ஜன்மாத்யஸ்யதா அன்வயாத் இதரதச்ச அர்த்தேஷு அபிஜ்ஞா என்கிறார். அபிஜ்ஞா சர்வஜன், சிருஷ்டியாதி காரியங்களிலே சர்வஜனா இருக்கக்கூடியவன், சர்வசக்தன். சர்வஜனா இருப்பதனாலேயே சர்வசக்தன். எல்லாவற்றையும் செய்யணுமானா அது தெரிஞ்சவன் தானே செய்ய முடியும். பாக்கி யார் செய்ய முடியும்? இது எல்லாவற்றையும் செய்யணுமானால் சர்வசக்தனா இருந்தா தானே முடியும். இந்த ஒரு பில்டிங் கட்டணுமானால் இந்த விஷயம் தெரிஞ்ச இன்ஜினியரிங் படிச்சவன் தானே இது முடியும். ஒரு லோகத்தை கட்டணுமானால் அப்ப லோக நிர்வாகனா இருக்கணுமானால் அவன் எத்தகைய சர்வசக்தனா இருக்கணும். அத்தகைய சர்வசக்தன அர்த்தேஷு அபிஜ்ஞா, சர்வசக்தனாய் சர்வஜனாய் இருக்கக்கூடிய அவன் சர்வேஸ்வரன்